வாடா, போன விஷயம் என்னாச்சு? அம்மா வீட்டை விட்டு வெளில போக சொல்லலாம்பா. என்னது? ஏங்க ஏன் வீட்டை விட்டு என்னைய வெளியே போக சொல்றான்? பா, இனிமே வீட்டை விட்டு அம்மா கவலை எல்லாம் வெளில போலான்னு சொன்னப்பா. எல்லா பிரச்சனையும் ஓவர். முத்து, இனிமே அந்த குடும்பம் வந்து மிரட்ட மாட்டாங்களா? அத்தை, அவங்க இனிமே நம்ம வீட்டு பக்கமே வர மாட்டாங்க. அந்த 2 குடும்பமும் சமாதானம் ஆயிட்டாங்க அத்தை. எப்படிப்பா? முத்துவும் மீனாவும் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தா அதுல வெற்றி கிடைக்காம விட மாட்டாங்க. மனோஜ், நீயும் கூட போனியாப்பா? 4 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க. ஆமா ஆமா, இவங்க 2 பேரும் தான் ரொம்ப பெருசா உதவி பண்ணாங்க. ஏங்க நான் தான் சொன்னேன்ல, மனோஜ் கூட இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான்னு. மனோஜ் மாதிரி படிச்சவனால தாங்க இதெல்லாம் சரி பண்ண முடியும். அப்படியாடா மனோஜ்? மா, நாங்க சும்மா அவன் கூட தாம்மா போனோம். முத்து மீனா வந்து அந்த 2 குடும்பத்திட்டையும் பேசி கன்வின்ஸ் பண்ணாங்க. நாங்க முன்னாடி அந்த குடும்பத்துக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஆமாமா, அதுக்கு தானே கட்டி வச்சிருந்தாங்க. கட்டி வச்சிருந்தாங்களா? அதான்டா, இவங்க பேசி வார்த்தையால அவங்கள கட்டி வச்சிருந்தாங்க. நாங்க தீபன் வீட்டுக்காரங்களை வர வச்சு 2 குடும்பத்தையும் உட்காந்து பேச வச்சோம். அவங்க இப்ப சமாதானம் ஆயிட்டாங்கப்பா. அவங்க 2 பேருக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்காங்க மாமா. ஆண்டி, இனிமே அவங்களால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. கடவுளே, காப்பாத்திட்டப்பா. பார்வதி, நாம போய் மன்சோர் சாப்பிட்டுட்டு வந்தோமே, எல்லாம் அந்த பலன் தான். ராஜியா, கஷ்டப்பட்டது நம்ம, கிரெடிட் கடவுளுக்கு. எப்படி அந்த ஃபேமிலி மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாங்க? உட்கார்ந்து பேசினா நம்ம ஊர்ல தீராத பிரச்சனைன்னு எதுவும் இல்ல ஸ்ருதி. இவர்தான் தீபன் குடும்பத்தையும் ரதியோட குடும்பத்தையும் வர வச்சு அவங்க கிட்ட புத்திசாலித்தனமா பேசி புரிய வச்சாரு. நான் மட்டும் தனியெல்லாம் எதுவும் பண்ணல. மீனா வந்து அந்த விஷயத்துல ரொம்ப ஹெல்ப் பண்ணாப்பா. விஜயா, இப்படி ஒரு மகனும் மருமகளும் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க பாத்துக்குவாங்க. அத்த, அதுக்காக புதுசா ஏதாவது பிரச்சனை எழுதிட்டு வந்துட போறாங்க. டான்ஸ் கிளாஸ்லாம் நடத்துன வரைக்கும் போதும். பா, இந்த கிளாஸை மூட சொல்லுப்பா. விஜயா, முத்து சொன்ன மாதிரி இந்த டான்ஸ் கிளாஸ் நடத்துறது எல்லாம் விட்டுரு. நிறுத்திட்டு வீட்டுல சும்மா உட்கார சொல்றீங்களா? எல்லாரும் வேலைக்கு போவாங்க, நான் மட்டும் போனவங்க எப்ப வருவாங்கன்னு வாசலையே பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா? என்னால எல்லாம் சும்மா உட்காந்துருக்க முடியாது. எனக்கு ஏதாவது ஆடி அசைஞ்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஆண்டி, நீங்க ஏன் கிச்சனை உங்க கண்ட்ரோல்ல எடுக்க கூடாது? இது ஏன் எல்லாருக்கும் நான் சமைச்சு போடணுமா? மீனா மட்டும் தனியா சமைக்கிறாள்ல, அவதான் பாதி நேரம் பூ வைக்கணும்னு ஓடிடுறாளே. மா, அதான் டான்ஸ் கிளாஸ்ல பிரச்சனை ஆயிடுச்சுல்ல. திரும்பவும் யாராவது அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டா என்ன பண்றது? நீங்க பேசாம கிளாஸை விட்டுருங்க. ஆமா விஜயா, இப்பதான் இவ்ளோ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்க. முத்துவும் மீனாவும் உன்னை காப்பாத்தி இருக்காங்க. நான் என்ன ஆத்துல விழுந்தா என்ன காப்பாத்துறதுக்கு? பெருசா இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க எனக்கு? இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருந்தா கூட சரியா இருந்திருக்கும். ஓஹோ, பா, அம்மா சொன்ன மாதிரி அப்படியே விட்டுருக்கணும்பா. அத ஆண்டி, அவங்க வந்து இங்க பேசிட்டு போனப்ப நீங்க எவ்ளோ பயந்தீங்க. நைட்டு கூட நீங்க தூங்கவே இல்லைன்னு அங்கிள் சொன்னாரு. உங்க ப்ராப்ளம் இப்ப சரியானதுக்கு அப்புறம் அப்படியே மாத்தி பேசுறீங்க. விஜயா, அண்ணன் சொல்ற மாதிரி டான்ஸ் கிளாஸ் எல்லாம் வேண்டாம். அப்படியே பண்ணாலும் என் வீட்டுல நடத்த வேணாம். அப்புறம் ஏன் தலை தான் உருளும். என் வீட்டுல எதுவும் வேணாம் விஜயா. உனக்கு உன் கவலை. நான் ஒண்ணு வீட்டுல சும்மா இருக்க மாட்டேன். அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறேன். ஏம்பா, மீனாக்கு மண்டபம் ஆர்டர் வரப்போ பூ கட்டுறதுக்கு ஆள் பத்தல 2 பேர் வேணும்னு சொல்லியிருந்தா. அதுக்கான வர சொல்லுங்கப்பா. ஏங்க, ஏய், என்னடா திமிரா? நான் போய் இவளுக்கு பூ கட்டி கொடுக்கணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவன்? ஏன் கோவப்படுற? பின்ன என்ன இவன் பூ கட்ட போ சொல்றாங்க? நேர்மையா பாக்குற எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான். விட்ட நீங்களும் இவ கூட சேர்ந்து பூ கட்ட சொல்லுங்க போல. நான் எதுக்கு அந்த வேலையெல்லாம் செய்யணும்? என் புள்ள மனோஜ் எவ்வளவு பெரிய கடை வச்சிருக்கான், அதுவும் என் பேர்ல. வேணா அங்க போய் கல்லால உட்கார சொன்னா கூட பரவாயில்ல.
மா நீ ஏமா வேலையெல்லாம் செய்யணும்? வீட்ல கால் மேல கால் போட்டு ரெஸ்ட் எடுங்க. டேய், நான் எனக்கு பிடிச்ச வேலையை செய்வேன். ஒரு நாளும் இவள மாதிரி நான் பூக்கட்டெல்லாம் போக மாட்டேன். பூ விற்கிறது உங்களுக்கு கௌரவ குறைச்சல், பாத்திரம் விற்கிறது உங்களுக்கு கௌரவமா? ஒரு நாள் பூ கட்டி விற்று பாருங்க, அப்ப தெரியும் அதுல இருக்க கஷ்டம் என்னன்னு. திரும்ப திரும்ப என்ன பூ வைக்க சொல்றான் பாருங்க. ஏண்டி நீதான் இவனுக்கு சொல்லி கூட்டிட்டு வந்தியா? அத்தை, நான்லாம் ஒண்ணும் அப்படி சொல்லி அவரை கூட்டிட்டு வரல. அவர் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாரு. அதுக்காக என்ன குறைச்செல்லாம் பேசாதீங்க. நான் பாக்குறது ரொம்ப கௌரவமான வேலை. பெரிய தலைவருங்க, புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்கிறவங்க, அவ்வளோ ஏன் கோவில்ல சாமிக்கு கூட நாங்க கட்டி கொடுக்கிற பூவையும் மாலையும் தான் போடுவாங்க. சரியா சொன்னம்மா. எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் நீங்க கட்டுற மாலையை கழுத்துல போடும்போது தலை வணங்கித்தான் ஆகணும். அப்படி ஒரு மரியாதை இருக்குது உங்க வேலையில. விஜயா, ஏதோ ஒண்ணு பண்ணு. ஆனா டான்ஸ் கிளாஸ் மட்டும் வேணாம். ஆண்டி ரொம்ப ஆசையா அந்த டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சாங்க, இப்ப இப்படி ஆயிடுச்சு. மாமா, அத்தைக்கு திருஷ்டி பட்டிருக்கு. பெரிய ஆபத்துல இருந்து மீண்டு வந்திருக்காங்க. இருங்க வரேன். மாமா, நீங்களே அத்தைக்கு சுத்தி போடுங்க. நம்ம மேல பாசம் அதிகமா வச்சிருக்கிறவங்க சுத்தி போட்டா இன்னும் திருஷ்டி நல்லா போகும். எந்திரிச்சு வா, வா. ஏ முத்து, இங்க வா. எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சு இல்ல, வந்து நில்லு. பத்தோய். எங்க நெருப்பு மேல விழுந்துருமோன்னு பார்த்துட்டு நிக்கிறான். தள்ளு.